நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாக் வித் முத்தலீஃபில் பல விஷயங்கள் தமிழக அரசியலை பற்றி பேச போகிறோம். நேற்று நடந்த முக்கியமான விஷயத்தில் தாவேக்காவுடைய நியூஸ் நிறைய இருக்குது. நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாரு, திரு வீராசாமி அவர்கள் வந்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி நேற்று தாவேக்காவில் வந்து விஜயோட டைரெக்டாக பேசியிருக்கிறாரு. என்ன நடக்குது தமிழக அரசியலில், தாவேக்காவில் முக்கியமாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டில் திமுக வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாங்கன்ற விஷயத்தெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது நம்ம முத்தலீஃப் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கம் சார். வணக்கம் சார், நேற்று தமிழக அரசியலில் தாவேக்கா கட்சி ரொம்ப தவிர்க்க முடியாத கட்சியாக இருக்குது. நேற்று பிரவீன் சக்கரவர்த்தி நேற்று தானா நேற்று அதுக்கு முன்னாடிலேருந்தே பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. பட் நேற்று வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து விஜயோட டைரெக்டாக வந்து பேசினாரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடக்குது சார் தாவேக்கா கட்சிக்குள்ள? தாவேக்காக்குள்ள என்ன நடக்குதுலாம் கதை இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி இவர்கள் 2019 வந்து அதாவது பெரிய பிரிவினைக்கு பிறகு ஒன்றா சேர்ந்து 2 தொடர் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் நாங்கள் அப்படியே பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம்லாம் பெருமை பேசியிருந்தாங்க. இப்போ அதில் ஒரு கள்ளத்தூக்கி போட்டுக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சிலரை முட்டு சந்து கூட்டு போவாங்க. இப்போ தாவேக்கால புஷி ஆனந்த், ஜானு, இந்த மாதிரி ஆட்களை வந்து முட்டு சந்து கூட்டு போயிருந்தாங்க. அந்த மாதிரி ராகுல் காந்தியை பர்சனலாக முட்டு சந்து கூட்டு போனவர் நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி. ஓட் ஷோர் அப்படின்ற கான்செப்ட் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் அவர் தான் இங்கே கொண்டு வர்றாரு. ஆமாம். ஏன் அவர் அப்படின்னா, அவர் வந்து இன்டலெக்சுவல் டீமுடைய ஹெட்டு, ஆல் இண்டியா ஹெட்டு, ப்ளஸ்ஸு ராகுல் காந்திக்கு பர்சனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி. அவர் தான் ராகுல் காந்திகிட்ட இந்த எலைட்டு கோரிக்கையை கற்றுக் கொடுக்குறாரு. சார், ஓட் ஷோர்னு எடுத்து பண்ணோன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பண்ணோன்னா பீகாரில் நம்ம செம்மையாக ஜெயிச்சிடலாம் சார்னு. அடிப்படை நாலேஜ் கூட இல்லாத ராகுல் காந்தி இந்த விஷயத்தை ஏற்றுக்கிறார். ஆனால் மண்ணுடைய தன்மையோட, மண்ணுடைய கோரிக்கையோட, மண் சார்ந்த கோரிக்கைகள், மண் சார்ந்த பிரச்சனைகளை என்டிஏ அணுகிறாங்க. அவர் பெரிய ஆள். அவர் நிதிஷ்குமார். இன்னொரு பக்கம் பிஜேபி கிட்டத்தட்ட 20 வருஷமாக சிஎம்மாக இருக்காரு. ஆமாம், தொடர்ந்து 10 முறை என்னமோ அவர் ஜோதிபாசுக்கு பிறகு அதிகமாக இருக்கிறது இவர் தான். இன்னொன்று, அந்த தேசிய அரசியலும் சரி மாநில அரசியலும் கரைச்சி குடித்தவர். அவர் ஒரு நவீன சிற்பின்னு சொல்லலாம் பீகாருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ காங்கிரஸ்லாம் ஆண்டிருக்குது, அதே பிற்போக்குத்தனமாக அதே இது துப்பாக்கி கலாச்சாரம், பூத் கேப்சர், அது இதுன்னு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மது போதை, அது இதுன்னு இது எல்லாத்தையுமே இவர் வந்து மாத்துறாரு. முக்கியமாக மது விலக்கு கொண்டு வர்றாரு. துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்கிறார். நீ பீகாரில் சாதாரணமாக கடைகள்லேயே போய் துப்பாக்கி வாங்கலாம். அந்த அளவுக்கு பீகார் தான் துப்பாக்கியுடைய பிரதான தொழிற்சாலைகள்லாம் அங்கே இருந்தது. அது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க முடிவுக்கு. அதே மாதிரி மது விலக்கு மூலியமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய அளவில் குறைஞ்சிச்சு. அதாவது நிதிஷ்குமாருக்கு முன்னாடி இருந்த யாதவ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில். ஓகே. அதே மாதிரி இது பெண்களுக்கான திட்டங்கள், பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள், மகளிர் சுய உதவிக்குழு மாதிரி அங்கே சகோதரின்ற மாதிரி ஒரு அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பெண்களை முன்னிலைப்படுத்தி அதிக திட்டங்கள். ஜெயலலிதாலாம் ஏன் அசைக்க முடியாமல் இருந்தாங்கன்னா, பெண்களை முன்னிலைப்படுத்துகிற திட்டங்கள். அந்த மாதிரி அவர் பண்ணதுனால அவருக்கு பெரிய ஒரு மரியாதை. கூட்டணி பலம். பாஜக இவர் இப்படின்னா, பாஜக கூட்டணியை எப்படி பலப்படுத்துறதுன்னு கணக்கு போட்டு அந்த இவர் சிராக் பாஸ்வான்லேருந்து எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. இதை பற்றி அடிப்படை புரிதலே இல்லாமல் ஓட் ஷோர்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எலைட் அரசியல்னு சொல்லுவாங்க அதை. அதாவது மேலடுக்குலையே சுற்றிட்டு இருக்குது, கீழே என்ன பிரச்சனைன்ற பற்றி யோசிக்காமல் இந்த இப்போ தாவேகளை பண்ணிட்டு இருக்காங்க, பைக் தரேன் கார் தரேன் அந்த மாதிரி மேலேயே சுற்றுறது. இதனால் 5 பைசாக்கு பிரயோஜனால நகர்ப்புறங்களில் மட்டும் கொஞ்சம் சேரும். அது கூட இவர் சொல்கிற ஓட் ஷோரு யாருக்குமே புரியல. ஏன்னா ஒரு வீட்டில் 50 ஓட்டுன்றாரு. சரி, அந்த 50 ஓட்டை யார் கலையணும்னா தேர்தல் ஆணையம் தான். அப்போ தேர்தல் ஆணையம் தான் எஸ்ஐஆரை கொண்டு வருது. அப்படி கொண்டு வந்தால் தான் கலைய முடியும். அப்படின்னா அதுக்கு முரணாக பேசுகிறாரு. அப்போ ஒன்றுக்கு ஒன்று இவருக்கே அந்த கோரிக்கையில் இது இல்லை. இந்த மாதிரி குழம்பி, தானும் குழம்பி, மற்றவர்களையும் குழம்பி, ரெண்டாவது நான் சொன்னல இவர் எலெக்டட் பொலிட்டிஷியன்னு, இவர் பெரும்பாலும் பீகாரில் கவனம் செலுத்தவே இல்லை. பிரியாங்கா எட்டி கூட பார்க்கல. அப்போ எப்படி அங்கே காங்கிரஸ் ஜெயிக்கும்? 2 பெரிய ஆட்கள், பிரபலமானவர்கள் உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணால் தான் ஜெயிக்கும். அங்கே தேஜஸ்வி கூட வர சண்டை 11 தொகுதியில் தனியாக. இது எல்லாம் யாருன்னா ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு யார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு? இவர். அப்போது இப்படிப்பட்ட முட்டு சந்து கூட்டு போனவர் இங்கே வந்து
ஒரு பெரிய கல்லை தூக்கி இந்த கூட்டணிக்குள்ளே போட்டிருக்காரு, குளத்தில் போட்டிருக்காரு. ம். இவர்கள் காங்கிரஸ் எப்பவுமே டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறதுல கில்லாடி. டபுள் ஸ்டாண்டுனால தான் ஹரியானாவில் பல இடங்களில் அதுக்கு முக்கிய காரணம் பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால். ம். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எத்தனை கோஷ்டி இருக்குன்னு, கோஷ்டி பிரிக்க முடியாது, கோஷ்டியும் காங்கிரஸும் அப்படின்னு திருவிழாடல் வாசன மாதிரி சொல்லலாம். அப்படிப்பட்ட காங்கிரஸ் கோஷ்டின்றது வந்த புதுசில் இவர் கொஞ்சம் துள்ளினார் செல்வ பெருந்தகை. ம். நாம் நாட்டு காலம் இந்த 1701 வசனம் வருமே, இன்னும் எவ்வளவு நாள் தான் நம்ம அடிமையாக இருப்பது, அடிமையாவே இருப்போம். இதற்கெல்லாம் ஒரு விடுவே இல்லையா அப்படின்னு 1000 ஆண்டுகள் ஆகட்டும் எம்ஜிஆர் பாடுவார். ம். அந்த மாதிரி நாம் எவ்வளவு காலம் தான் அடிமைப்பட்டு கிடப்பது. காங்கிரஸ் எப்படி இருந்த காங்கிரஸ்லாம் வீரவசனம் பேசினார். ம். மறுநாள் பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு. நான் அப்படி சொல்லங்க, தொண்டர்களை உற்சாகப்படுத்த சொன்னேன் அப்படின்னாரு. ம். காலப்போக்கில் அவரை கரெக்ட் பண்ணிட்டாங்க. ம். அப்போ ரெபல் டீமு இவருக்கு எதிரான டீமு போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சு. ம். நாம் வந்து அதிக இடங்களை கேட்போம், ஆட்சியில் பங்கு கேட்போம், எங்களை வந்து சக்கையாக புழிஞ்சிட்டு ஜூஸை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. சக்கையாக பிரிந்து சாரை எடுத்துக்கொள்கிறீர்கள், எங்களை தூக்கி ஓரம் போடுறீங்கன்னு கேஎஸ் அழகிரிலாம் சொல்ல அது ஒரு பிரச்சனையாக மாறுது. இன்னொரு பக்கம் மாணிக் தாக்கூர் அவர் தனியாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அவர் கேசி வேணுகோபாலை பிடிச்சி இவங்களோட நம்ம சேர்ந்தோட தாவேகாவோட லூட் எடுக்கலாம், ம். கேரளாவில் விஜயை வச்சு கூடுதல் ஓட்டுகளை வாங்கலாம். கேரளா அண்ட் ஆல்சோ புதுச்சேரி ரெண்டுத்தையுமே டார்கெட் பண்ணாங்க. அது அப்புறம் அப்போ அவர் பேசுனது கேரளாவில் நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. இது இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த இதெல்லாம் அப்படியே ஓடுது, இதெல்லாம் இல்லை அப்படின்னு இப்படியே விட்டிட்டு இருக்கிறாங்க. ம். படுதோல்வி பீகாரில். ம். படுதோல்வி அடைஞ்சோடனே இங்கே காங்கிரஸுக்கு பயம் வந்துச்சு. இருக்கிற கூட்டணியை விட்டு ஒன்றும் இல்லாமல் போகிறோன்ட்டு டக்குன்னு வந்து ஒரு குழு அமைச்சு, யார் இந்த சோடங்கர் அவர் கிரீஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை, அப்புறம் இவர் ப. சிதம்பரம் கூட அதை பற்றி 5 பேர் கொண்ட குழு. அதில் நான் 120 இடத்த நாங்கள் இடம் கண்டிருக்கோம் அதெல்லாம் சொன்னாங்க. கடைசியில் ஒரு குழுவை போட்டு காலில் விழாத கல்யா, ஐயா குழு போட்டிருக்கோம் ஐயா, நாங்கள் உங்களோட தான் இருப்போம், விஜய் கூடலாம் கூட்டணி இல்லைன்ற மாதிரி திமுகவுடன் தான் தமிழகத்தில் கூட்டணின்னு அறிவிச்சிட்டாங்க. திமுகவுடன் தான் தமிழகத்தில் கூட்டணி, மாற்றமே கிடையாது. அறிவிச்சு எல்லாம் நல்லபடியாக போகுது. திடீர்னு பிரவீன் சக்கரவர்த்தி பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுது, என்ன பிரச்சனை, பிரவீன் சக்கரவர்த்தி எப்படிங்க இங்கே வராரு அப்படின்னு கேட்டால், சார் அவர் எப்பவுமே அப்படி தான் சார் தனியாக வந்து பார்ப்பார். அது எப்படி வந்து பார்ப்பார், ராகுல் காந்தியுடைய பிரதான இது அவர். ராகுல் காந்தி நாலேஜ் இல்லாமல் எப்படி வந்து விஜய் பார்ப்பார். ஏற்கனவே ராகுல் காந்தி இவர்கிட்ட பேசுனது, இவர் விஜயை பார்த்து ஃபோனை போட்டு ராகுலுக்கு போன, ராகுல் இவர்கிட்ட பேச அந்த ஃபோனை தான் விஜய்கிட்ட கொடுத்து பேசினார். அந்த நேரத்தில் இவர் வாய விட்டார். ஞாபகம் தான் செல்வ பெருந்தகை, விஜய் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு. அவருக்கா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஒரு கடற்காலம். அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி நேற்று பார்த்துருக்காரு. இதில் என்ன மூவ் பண்ணுது காங்கிரஸ், புத்திசாலித்தனமாக மூவ் பண்ணுறாங்க. எப்படி, பாண்டிச்சேரியில் விஜயை பிடிச்சா ஆட்சி பிடிச்சிடலாம். காங்கிரஸ் விஜயம் சேர்ந்தா காங்கிரஸ் அங்கே பெரிய கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கலாம். ஏன்னா ஸ்பிளிட் ஆகும் ஓட்டு. ஒன்று என்ஆர் காங்கிரஸ், ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி ஆட்சி பிடிக்கும், இல்லை நம்ம பிடிச்சிடலாம். அப்போ விஜய் ஆசை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு அதுக்கு ஈடாக கேரளாவில் ஒரு 10 சீட்டு கொடுக்குறோம், அங்கேயே நீங்கள் உங்கள் கணக்கை தொடங்கலாம் அப்படின்றப்ப விஜய்க்கு சந்தோஷம் தானே. ஆமாம். இதுக்கு பின்னணியில் என்னென்னா, இந்த ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் மற்றவர்கள், அவரும் ஒரு எலைட்டு தானே, எலைட்டோட எலைட்டு தானே. விஜயை என்டிஏ பக்கம் நகர்த்தாமல் இப்படி ஆசை காட்டி நிறுத்தலாம்ல. பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் கூட கூட்டணி, கேரளாவில் கூட்டணினா தமிழ்நாட்டில் பிஜேபி என்டிஏ பக்கம் போக மாட்டார், தனியாக நிற்பார் அப்படின்னு. தனியாக நின்னா என்ன கதி ஆவார்ன்றது அவங்க அதை பற்றி உணரல. அவங்க தான் வானிலை அறிக்கை மாதிரி பெருசாக நினச்சிட்டு இருக்காங்களா. அப்போது தனியாக இங்கே நிற்க வைக்கிறது, மற்ற இடத்துல நிற்க வைக்கிறது. இங்கே காங்கிரஸ் திமுகவோட நிற்பது அப்படின்னு. இது எப்படி திமுக ஏற்றுக்கும்? ஆனால் திமுகவுக்கு வேறு வழி இல்லை. வேணாம் நீ வந்து கிளம்பு அப்படின்னா, நான் தாவேக கூட போகிறேன்னு காங்கிரஸ் முடிவெடுத்தா திமுக இன்னும் பலகீனமாயிடும். ரொம்ப இருக்கிறதுல அவங்களோட ஸ்ட்ராங் ஓட்டு விசிகா அண்ட் காங்கிரஸ், அதில் காங்கிரஸ் மெயின். அது அப்போ காங்கிரஸ் போயிடுச்சுன்னா கூட விசிகா கூட வரதுக்கு தயாராக இருப்பாங்க, மற்ற கட்சிகள் கூட வர தயாராக இருப்பாங்க. அப்போ அது திமுகவை மேலும் பலகீனப்படுத்தும். ஒரு செங்கலை உருவனாலும் மொத்த பில்டிங்கும் சரிஞ்சிடும், சீட்டு கட்டு மாதிரி சரியும். அப்போ அந்த பயம் திமுகவும் இருக்கும். அதே டைமில் இந்த பெரிய அண்ணன் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுன்றதையும் திமுக உறுதியாக இருக்கும். பீகாரில் தோத்துட்டு அங்கேயே ஒன்றும் இல்லை, உனக்கு இப்போ நாங்கள் தான் முகம், 9 எம்பி ஜெயிச்சு கொடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே எங்கே ஜெயிச்சுக்கிறாங்க அதிகமாக? 10 எம்பி. நான் 10 எம்பியுமே ஜெயிச்சது ஒரே இடத்துல, இங்கே மட்டும்தான். இது வந்து கேரளா அவங்க ஊர் 19 எம்பி. ஆனால் இங்கே வந்து தனியாக மாற்று கூட்டணி கட்சியில் ஜெயிச்சது 9 எம்பி தமிழ்நாட்டில் தான். அப்போ இந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்கறது திமுகவை, நீ வந்து எங்களே பகச்சிக்கிறியான்ற மாதிரி திமுக அணுகும். அப்படி தான் அணுகிட்டு இருக்கிறாங்க. அதனால் காங்கிரஸ் இதில் ஒரு செக் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு இடியாப்பு சிக்கல் மாதிரி. இதில் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சுன்னா, ஒருவேளை பாண்டிச்சேரி இதெல்லாம் கூட்டணி வச்சாங்கன்னா, வருங்காலத்தில் திமுகவே புறக்கணிச்சிட்டு
என்டிஏ கூட போகிறதுக்கும் காங்கிரஸ் ட்ரை பண்ணும். இது தாவேகா கூட தாவேகா கூட போகிறதுக்கும் போறது. காங்கிரஸ் ட்ரை பண்ணும். அப்படி இதெல்லாம் நடந்தால் திமுகவை பெரிதும் பலகீனப்படுத்துகிற வேலைன்னு திமுகவுக்கும் தெரியும். ம். இதை மலுப்புறதுக்கு தான் இன்னைக்கு வந்து அவர் போனதே எங்களுக்கு தெரியாது, ம். இன்னும் இனிமேல் தான் நான் விசாரிக்கணும் ம். அப்படி இப்படின்னு இவர். தலைமையிலேருந்து என்கிட்ட எதுவுமே சொல்லல. அவரு பர்சனலா போய் மீட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் தலை இப்படி பர்சனலாக போய் மீட் பண்ணுவார். அதுதான் நானும் கேட்க வந்தேன் சார். ஏன்னா செல்வ பெருந்தகை இங்க ஸ்டேட் கமிட்டியோட ஹெட்டா இருக்கிறப்போ எப்படி வந்து அவர் போய் பர்சனலா மீட் பண்ணணும்? இல்ல ஒருவேளை பிரவீன் சக்கரவர்த்தி போய் தாவேக்கால இணைய போறாரா? தாவேகளை இணைய போறாரு, மயிலாப்பூர் கேட்டுன்னு இருக்காருன்னா கொஞ்சம் உருட்டுறாங்க. ம். அவர் அகில இந்திய லெவலில் பொறுப்பில் இருக்கிறவர், ராகுலுக்கு நெருக்கமாக்குறவர், எதுக்கு நான் தாவேகளை போய் இணையணும்? இன்னும் அப்போசிஷன் லீடரோட க்ளோஸ்ல இருக்கிறவர் எதுக்கு போய் தாவேக்கால இணையணும்? அந்த 29 வரைக்கும் அவருக்கு எங்க நல்ல வேல்யூ இருக்கும், ம். அப்புறம் எதுக்கு இணையணும்? ம். ஆனால் இப்படி ஒன்று உருட்டுறாங்கன்னு வச்சிங்களேன். இன்னொரு பக்கம் நீங்கள் இவர் எனக்கு தெரியாது அப்படி இப்படின்றாரு. அப்போ ஜோதிமணியும் அருண்ராஜும் சந்தித்து பேசுனது அதுவும் வந்து சும்மா ஒரு நட்பு ரீதியான சந்திப்புன்னு. அந்த ஜோதிமணி தானே உங்கள் டீமுக்கு எதிராக இருக்காங்க, திமுக வீழ்த்தணுன்றதுல உறுதியாக இருக்காங்க. ம். அப்போ இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து எப்பவுமே இந்த வேலையை பண்ணும், இப்படி ஒரு குத்து அப்படி ஒரு குத்துன்னு. இதே வேலையை கொஞ்சம் அப்படி மாற்றி பண்ணால் பார்த்தீங்களா, பாஜக அடிமைப்படுத்துகிறது ம். திமுக அதிமுக வெட்டுறீங்களா? இப்போ உங்கள் இதில் நடக்குது, யாராவது வாய் திறக்கிறாங்களா? நேற்று டிபேட் எதாவது போச்சா? தலைமுறையில் மட்டும் போச்சு. ம். ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. காங்கிரஸ் திமுக விட்டு போவே போகாதுன்னு எல்லாருமே பேசுனாங்க, பேசி முடிச்சு விட்டாங்க. முதல்ல அவங்க மாற்றி சிந்திக்கல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு டிபேட்டுக்கு கூட எடுக்கிறதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தயாராக இல்லை. ஒருவேளை சார் எனக்கு இன்னொன்று என்னென்னு தோணுச்சுன்னா, தாவேக்காவை எங்களோட சீட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு பகடக்காயாக காங்கிரஸ் யூஸ் பண்ணுதா? அதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணிங்க, ம். மற்ற இடங்களில் அவங்களோட கூட்டணினா, தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணினா சீட்டு இவ்வளோ கொடு, ம். இல்லை அதுவும் நாங்கள் அங்கே போக தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட பயமுறுத்தலாம். ம். காங்கிரஸ் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. 3 சீட்டுக்கு சண்டை போட்ட காங்கிரஸுங்க, 60 கொடுத்த இடத்துல 63 கேட்டு சண்டை போட்ட காங்கிரஸ், அது கூட மேலே சொல்ல. ரைடு நடத்திக்கிட்டே கீழே பேச்சுவார்த்தை நடத்தின காங்கிரஸ். ம். அதனால் காங்கிரஸ் வந்து எந்த நிலைக்கும் போகும். இப்போ கொஞ்சம் அடிபட்டு அப்படி இருக்காங்க, டக்குன்னு நிமிந்துடும். ம். அதனால் நீங்கள் அது நோய் கிருமி மாதிரி, உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் நோய் கிருமி மோதிக்கிட்டே இருக்கும், நமக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம உடம்பு வீக் ஆச்சுன்னா நோய் கிருமி வேலையை காமிச்சதுன்னா வீக் ஆகிடும். இதானே நோய் வர்றதுக்கு காரணம். ஆமா. அதே மாதிரி தான் காங்கிரஸ். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா புரியல சார். இப்போ வந்து இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் கன்ஃபார்மாக திமுகவோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஏன் புதுச்சேரியிலையும் கேரளாலையும் மட்டும் இப்படி பிரிஞ்சு நின்னா அது வந்து கரெக்டாக இருக்குமா? விஜய் என்டிஏ பக்கம் போக விடாமல் தடுத்துட்டா ம். அது காங்கிரஸுக்கு லாபம். ம். விஜய் என்டிஏ பக்கம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ம். இங்கே மொத்தமாக காங்கிரஸ் கதை முடிஞ்சுது. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாலையும் கதை முடிஞ்சுது. ஏன்னா விஜய் அதிமுக கூட்டணிக்குள்ளே போகிறாருன்னா ம். பெரிய ஸ்வீப் அடிப்பாங்க. ம். அப்போ ஆடி காலத்தில் திமுகவே பறக்கும் போது இவங்க எந்த மூலைக்கு காங்கிரஸு. அப்போ ஒன்ஸு காங்கிரஸும் வாஷ் அவுட் ஆகுது, ம். பிஜேபி ஒரு 25 சீட் நின்று 20 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா, ம். 20 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நுழையிறாங்கன்னா, ம். அடுத்து 2029 இதே கூட்டணி அப்படி நின்றுச்சுன்னா பாண்டிச்சேரி சோட்டு 40 தொகுதியும் கைப்பற்றுறாங்கன்னா, ம். காங்கிரஸ் உடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து காங்கிரஸுடைய தலைவர்களே பல பேர் விஜய் கட்சிக்கு தாவுவாங்க, ஏடிஎம்கே போவாங்க, இப்படிலாம் போவோம். டிஎம்கே பாடே பெரும்பாடாயிடும். அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையாக அமையிறது விஜய் என்டிஏக்குள்ளே போகிறது. அப்போ அதை தடுக்கிறோம், உங்களோட தான் இங்கே இருக்கிறோம், ஆனால் விஜயை போகாமல் தடுக்கிறோங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் காங்கிரஸ் நிலைப்பாடு எடுக்கலாம். அதுக்கு ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபடலாம். ம். ஆனால் காங்கிரஸு ஒன்ஸு இந்த மாதிரி தாவேகாவோட இணைஞ்சிடுச்சுன்னா அது என்னைக்கு இருந்தாலும் திமுகவுக்கு சிக்கல். ஓகே. நாளைக்கே இங்கே இருக்கிற இதுவும் கூட்டணியும் முடிச்சுட்டு விஜய் கொஞ்சம் வளர்றாரு ம். அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க முடிச்சுட்டு போனால் திமுகலேருந்து போவாங்க தாவேகாக்கு, ம். மற்ற இதுலேருந்து வருவாங்க. அப்போ தாவேகா ஸ்ட்ராங் ஆகும், காங்கிரஸோட சேர்ந்து அடுத்து 2031 கூட்டணி ஆட்சி கூட காங்கிரஸ் அவங்களுடைய கனவு நிறைவேறும். ம். அது ஆல்ரெடி தான் இவர் சொல்லியிருக்காரு ஸ்டார்டிங்கில், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு. இது வந்து இன்னைக்கு செல்வ பிறந்தகை இப்படி பேசுகிறவர் நாளைக்கு அது கரெக்டுன்னு பேசுவார். ம். அதனால காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி பல முனைகளில் யோசிப்பாங்க, அதுதான் நியாயமும் கூட. ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் பண்ணணும். அப்படிதான் பண்ணணும். அண்டு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் போய் சேருவாங்கன்னு சொன்னீங்க. நேற்று ஒரு முக்கியமான ஒருத்தர் போய் சேர்ந்துருக்கிறாரு சார். நாஞ்சில் சம்பத் அவர்கள் போய் சேர்ந்துருக்கிறாரு. ஒரு திராவிட பேச்சாளராக இருந்து இப்போ பல 2 கட்சியில் இருந்துட்டு இப்போ 3வது கட்சி தாவி இருக்காரு. ஆல்ரெடி 2 கட்சியில் இருந்தார். 2 கட்சியா? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் மதிமுகவில் இருந்தார், அதுக்கப்புறம் அதிமுகவில் இருந்தார். அது வரைக்கும் தான் நீங்கள் வரலாறு படிச்சிங்களா? அதுக்கப்புறம் திமுகவை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு இப்போ அவரே சொல்றாரு சப்போர்ட் தான் நான் பண்ணேன்னு. 93க்கு அப்புறம் நீங்கள் படிச்சுக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி வரலாறுலாம் படிக்கல. இல்லை சார். அவர் திமுக. ஓகே. திமுகலேருந்து வைகோ கூட அதிமுக வந்தார். ஓகே. ஓகே. அதிமுகலேருந்து பிரச்சனை மதிமுக வந்தார். மதிமுக வந்து பிரச்சனை ஆகி
இதுக்கு போனார், அதிமுக. அதிமுக போனார். அதிமுகலையும் அங்கே பிரச்சனையாகி கண்டபடி பேசி வெளியே அமிச்சாங்க. அங்கேருந்து போய் அமமுக போனார். அமமுகவில் இருந்து எல்லாரையும் திட்டின்னு இருந்து அப்புறம் அங்கேருந்து பிரிஞ்சு வெளியில் வந்துட்டு இனி யாரு கூடயும் சேரலன்ட்டு கன்சல்டன்ட்டு பேச்சாளர், கன்சல்டன்ட் திராவிடியன் ஸ்பீக்கர் அப்படின்னு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார். திராவிட பேச்சாளர்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. நிறைய திராவிட மேடைகள்ல நான் அவரை பார்த்துருக்கேன். ஊட்டியிருந்தார். இந்த ஊட்டு விட்டும் போது தான் 8 நாளைக்கு முன்னாடி நம்ம இவரை வந்து வருங்கால முதல்வர் உதயநிதி அவர்கள் பல்லாண்டு வாழ்க பாடுகிறேன், பல்லாண்டு வாழ பாடுகிறேன்னு ஒரு இது போட்டார். அவங்களுடைய ஐடிவிங்கெலாம் தூக்கிக்கிட்டு ஓன்னு சுற்றி இருந்தாங்க. எப்படி செங்கோட்டையனை இவர்கள் தூக்கி சுற்றுறாங்க. தாவேகா கதறு கதறு இப்போ என்ன சொல்கிறேன்னுலாம் கீழே போட்டாங்க. அவங்கள கதற விட்டு இவர் தாவேகா போயிட்டார். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், கடந்த ஓராண்டாக அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓசோன் படம்லாம் உள்ள விடல. ஓகே, இப்போ ஓசோன் படத்தில் ஓட்ட விழுந்தோன்னு உள்ள போயிட்டாரு. புற ஊதா கதிர் மாதிரி ஊடுருவிட்டாரு. அதனால நாஞ்சில் சம்பத்தில் மாபெரும் தலைவர்லாம் கிடையாது. போனோன்னு என்ன பண்ணாரு, தமிழகம் முழுவதும் மேடைகளில் பேசுவதற்கு பர்மிஷன் கேட்டு கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். இவர் தலைமை நிலைய பேச்சாளர். லயலாமணி இந்த மாதிரி இவர் ஒரு ஆள். ஆனால் எந்த சைடு அடிப்பாருன்னு தெரியாது. திடீர்னு பல்ட்டி அடிச்சிருவாரு. டிஎம்கேல இருந்துட்டு டிஎம்கே எதிராக பேசினவர், மதிமுக போயிட்டு மதிமுக எதிராக பேசினவர், ஏடிஎம்கேல இருந்துட்டு எதிராக பேசினால்தான் தொத்தி விட்டாங்க. அமமுக இருந்துட்டு அப்படிதான். அவர் வந்து எப்போ எப்படி பேசுவார்லாம் தெரியாது. அவர் தோணுனதை பேசுவார். அப்போ பேசாத கட்சியில் ஒருத்தர் பேசிட்டு போறாருன்னா, அவர் தோன்றதை பேசுறாருன்னா எப்படி காமெடி இருக்குன்னு பார்த்துங்க. அவருக்கு வருமானத்துக்கு தேத்திக்கிறாரு. தமிழ்நாடு ஃபுல்லானா ஒரு கூட்டத்துக்கு 50,000 வாங்குறாரு அவர். ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லானா நல்லா இது பண்ணி வைப்பல. குறைஞ்சது காருக்கு கேட்பாப்ல, கார் போட்டு கொடுத்துருவாங்க. ஏற்கனவே ஒரு பேர் இன்னவா சம்பத் தானே. நேத்தி ஆல்ரெடி அந்த கட்சியில சேர்ந்தோடனே ஏதோ கேட்டிருக்காரு போல, கார் எப்போ தருவீங்கன்னு ஏதோ கேட்டிருப்பாரு போல. நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லு மீம்ஸில் போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. அவர் கேட்க மாட்டா கேட்டாரா கேட்கல தெரியாது. ஜெயலலிதா சேர்ந்தோன்னா அவருக்கு ஒரு இன்னோவா கார் கொடுத்தாங்க. அதனால அவர் இன்னோவா சம்பத்துன்னு சொன்னாங்க. அந்த காரை திருப்பி கொடுத்துட்டாரு. அப்புறமா ஏடிஎம் மட்டும் திருப்பி அமிச்சிட்டாங்க. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. என்னன்னா டிஎம்கேல இருந்து மதிமுகல போய் இந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் எவ்வளோ பேர் எங்கேயோ போயிட்டாங்க. இவர் வந்து இந்த பட்டிமன்ற பேச்சு இந்த மாதிரி இதுலயே இருந்துட்டு இவர் ஒரு ப்ராக்டிக்கல் லீடராக மாறல. அதனால இவர் வந்து அமைப்பு ரீதியாக இவர் எதுவுமே பண்ண முடியாது. இவரால் பேசுவார். அமைப்பு ரீதியாக ஒரு பார்ட்டி எப்படி இயங்கணும் என்ன இது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு லாய்க்கு இல்லை. ஆனால் இவர் நடுவில் வந்து ஒரு ஐ திங்க் 2017-18 சம்திங் நினைக்கிறேன், நான் இனிமேல் அரசியலில் நான் கலந்துக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரியான பேச்சை கொடுத்துட்டு இப்போ திடீர்னு அரசியலுக்குள்ள அதுக்கப்புறம் எதுக்கு போனார், அமமுக எதுவும் போனார். ஓகே, மறுபடியும் ஒரு கடந்த ஒரு 5-6 வருஷமா எங்கேயும் இல்லைன்ட்டு அப்படி ஊட்டிட்டு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார். இப்போ மறுபடியும் இது டிஎம்கேல இருந்தானா தாவேகில் இருந்தானே ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா டிஎம்கே என்ன சொல்றா அதான் அவங்க சொல்லுங்கிறாங்க. அதனால இவர் அங்கே இருந்தால் ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. என்ன ஒன்று வருங்கால முதல்வர்னு இப்போ மாற்றிக்குவார், விஜய் மாற்றிக்குவார். முன்னாடி உதயநிதி, புதிதாக பிறந்தது போல் உணர்கிறேன். இந்த பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி புதிதாக பிறந்தது போல் உணர்கிறேன். ஆமாம், கரெக்டு தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டீங்க. 5 கட்சி அமாவாசை மாதிரி இப்போ 6வது கட்சியாக போய்க்கிறீங்க. அதனால புதிதாக பிறந்தாதான் வேலைக்கு ஆகும். நேற்று அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு என்னன்னா இப்படி சொல்றாருன்னு, என்னை இத்தனை நாட்கள் செயல்படாமல் வைத்திருந்தார்கள், நான் இப்போதான் செயல்பட தொடங்கி இருக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு இன்னும் புதுசாக கட்சியில் சேர்ந்த மாதிரி அவர் பேசுறாரு. நான் தான் சொல்கிறேன்ல, இவர் மேடை பேச்சாளர் மட்டும்தான். இவர் எந்த கட்சியில் என்ன அதில் உறுப்பினராக இருந்து என்ன பண்ணார், ஒன்றும் கிடையாது. அதனால் மதிமுகவில் மட்டும் ஏதோ கொள்கை பரப்பு செயலராக ஒன்று கொடுத்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அது கிடையாது. அதனால் அவர் வந்து ஒரு கட்சியுடைய நிர்வாகியாக செயல்பட்ட அனுபவம் இல்லாதவர். பட்டிமன்ற பேச்சாளர், மேடை பேச்சாளர். அந்த மேடை பேச்சாளர் நான் சொன்னேன்ல, எப்போ எந்த சைடு அடிப்பார் தெரியாது. அதனால் இவங்க வம்பை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். பரவாயில்ல, கொஞ்ச நாள் வச்சுன்னு சுற்றுவாங்க. இவரும் இவருடைய பேச்சு திறமையை விஜய்க்கு ஆதரவாக பேசுவார். தம்பிகள்லாம் கை தட்டுவாங்க. அவங்களா தானே அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஐயா வயசானவர் வந்துக்கிறாப்புல நல்லா பேசுவார், நம்ம கை தட்டலாம். இந்த இவருக்கு போனாங்கல்ல செங்கோட்டையனுக்கு. ஆனால் அவர் இழுத்து பேசணுன்னா கடுப்பாயிட்டானுங்க கொஞ்ச நேரத்தில். டிவிகேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இவர் அதெல்லாம் இல்லை. இவர் நல்லா மேடைக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடியவர். வைகோவோட ட்ரைனிங் வேற. கைத்தட்டு வாங்குவார். உடம்புலாம் அசையாது, வாய் மட்டும் அசையும். அந்த மாதிரி ஆள் அவர். அதனால் அதில் கொஞ்ச நாள் இருப்பார். எப்போ முறிக்கு வரலான்னு தெரியாது. இதனை தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா தாவேக்கால கொஞ்ச நாளாக நிறைய பேர் சேர்ந்துட்டு இருந்தாங்க. செங்கோட்டையன் அவர்களுடைய இதுலேருந்து பாண்டிச்சேரி எம்எல்ஏஸ், முன்னாள் எம்எல்ஏஸ் பாதி பேர் சேர்ந்தாங்க. இப்போது முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் அதிமுகலேருந்து முன்னாள் எம்எல்ஏவாக இருந்து இப்போ வெளியேறின வீராசாமியை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. வீராசாமி
வீராசாமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த வருஷத்துல எம்எல்ஏ அவரு? 1980 ஃபர்ஸ்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் 2-3 தாட்டி ஆனாருன்னு நினைக்கிறேன். 80 பேட்ச். ஓகே. யார் இவர்? 70 பேட்ச் செங்கோட்டையன். இவர் 80 பேட்ச். ஸ்ரீதரன் இது எல்லாம் அந்த மாதிரி ம். இவங்க எல்லாம் வெளியேறின போதுதான் ஐயோ இவங்க அதிமுக இருந்தாங்க அப்படி. ஓ இவர் அதிமுக இருந்தாரா? அப்படிதான் ம். எல்லாமே. நான் தான் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன், காமெடியாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்பா விர்ச்சுவல் வாரியர்ஸு ஆண்ட்ராய்டு செல்லு ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கிறானுங்க அப்டேட்டாக. நீ இப்போ கொண்டு வந்து பட்டன் செல்லாக சேர்த்துனுக்குற, எல்லாம் எக்ஸ்பைரி பார்ட்டியை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்துனுக்குற. எக்ஸ்பைரி ஆன பொருளை யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் எக்ஸ்பைரி தானே. நீங்கள் அதிமுகவில் 1-2 அதாவது ஒரு கட்சியில் சாதாரணமாக இருப்பான், ஒரு எம்எல்ஏ ஆவான், நல்லா வளர்ந்து மந்திரி ஆகிடுவான், நல்லா வெளியில் ஃபேமஸ் ஆவான். சில பேர் எம்எல்ஏவாக இருப்பாங்க, ஒரு டேர்ம் 2 டேர்ம் இருப்பாங்க, அப்புறம் காணப்படுவாங்க, யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் கணக்கில். இப்போ கூட ஒரு எஸ்டி கம்யூனிட்டி எம்எல்ஏ ஒருத்தர் இறந்து போனார்ல திமுகவில். ஆமாம், அவர் பேர் மறந்துட்டேன். இவங்க கூட யாருமே போல. அந்த பெரிய பேசு பொருளாக கூட மாறினாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம். அவர் இறந்த பிறகு தான் கொஞ்சம் பேருக்கு தெரியுது, ஓ இவர் திமுகவில் இருக்காரா, ஓ ஒரு எஸ்டி கம்யூனிட்டியா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இன்னும் இவ்வளோ இதில் ஏன் அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா பீரியடில் அமைச்சர்களாக இருந்த பல பேர் இப்போ நான் பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. ஜனார்த்தனன் ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். எட்மண்ட், ஜிஆர் எட்மண்ட், ஹெச்வி ஹண்டே, அவரோட பிரபலம். ஹண்டே கொஞ்சம் அவர் வலதுசாரி கட்சிக்கு பிஜேபிலாம் வந்ததுனால அவர் பிரபலம், பெரிய அறிவாளி அவர். இன்னும் பல பேர் இருக்காங்க. இவங்க இருந்தாங்கல்ல சுப்புலட்சுமி ஜெகதீசன், ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி கோமதின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஓகே. அப்புறம் ஒரு சரஸ்வதினு ஒருத்தங்க இருந்தாங்க. ராஜா முகமதுன்னு ஒருத்தர் இருந்தார், யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இந்த மாதிரி பலரும் வந்து இருந்திருக்காங்க. இல்லை, நானே ஃபர்ஸ்ட் டைம் நியூஸ் படிக்கும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டிஎம்கேலையும் அந்த மாதிரி பலர் இருந்திருக்காங்க, ஒன்றும் இல்லாமலாம் போயிருக்காங்க. நல்லா இருந்தவங்களே இப்போ தெரியாது, இவர்கள் நல்லா இருந்ததுலேயே தெரியாத ஆட்கள் அப்போவே. அப்புறம் இப்போ என்ன, இவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சி சேர்த்து என்ன யூஸு? அது பட்டன் செல்லு தான், அதில் எந்த ஆப்பையும் ஏற்ற முடியாது, ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாது. அதை வச்சு என்ன பண்றது? பட் ஆனா இது தாவேக்கா எப்படி கொண்டு போறாங்கன்னா, முன்னாள் கட்சியிலேருந்து வந்தவங்கலாம் வந்து எங்க முன்னாள் கட்சியிலேருந்து முதன்மையால ஆட்கள் வந்தா பரவாயில்ல. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுடைய இதை வந்து நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த எக்ஸ்பைரி ஆனது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எக்ஸ்பைரி ஆனது. என்ன சார் டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுன்னா நீங்க செங்கோட்டையன் மட்டும் சொல்லணும். செங்கோட்டையன் கூட எக்ஸ்பீரியன்ஸ்னா பெரிய அளவுல கிடையாது, மாவட்டத்தோட சுருங்கி போனவர். அவரோ ஒரு அக்ரெசிவ் லீடரோ ஒரு பெரிய இதுவோ கிடையாது. அப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு யாரை எடுப்பீங்க? யாருமே இல்லை அவங்க இதில். நாஞ்சில் சம்பத் நான் சொன்ன மாதிரி நல்ல பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நடுவர், அதில் பெரிய ஆள். இலக்கியம் பேசணும்னா பேசுவார். விஜயை பற்றி 2 மணி நேரம் பேசணும் அப்படின்னா பேசுவார். ராமாயணத்துடைய ராமரோடையும் இதில் தர்மரோடையும் அர்ஜுனரோடையும் ஒப்பிட்டு பேசுவார். அதிலெல்லாம் பெரிய ஆள். ஆனால் ஒரு கட்சியில் ஒரு அமைப்பை எப்படி கொண்டு வரணும், என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னா அவருக்கு சொல்ல தெரியாது. இதுதான் நிலைமை. ஸோ இதனை தொடர்ந்து சார் திமுகவை பற்றின 2 நியூஸ் நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி, மத்திய உளவுத்துறையோட ரிப்போர்ட்ல வந்து, இது மத்திய உளவுத்துறைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுல வந்து திமுக வந்து 70 இடங்கள், திமுக 90 இடங்களுக்கும் தாவேகா 70 இடங்களுக்கும் அதிமுக 35 இடங்களும் நாம் தமிழர் ஒரு இடத்துலயும் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. நாம் தமிழர் ஒரு இடத்திலும் ஜெயிக்காத நாம் தமிழர் இந்த தடவை ஜெயிச்சிருவாங்க. ஒரு எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க? 8%. அவர்கள் 8% வச்சு ஒரு எம்எல்ஏ சீட் பிடிச்சிருவாங்க. ஒரு சீமான் நம்புவாரா? அவரே நம்ப மாட்டாருங்கிறீங்களா? அவரே 24%ன்ட்டாரு. 24 மும்மடங்கு நாங்கள் வந்துட்டோம்னாரு. அந்த 24% வச்சு கூட நீங்க ஒரு 2 லட்சம் ஓட்டு பதிவாகுனா 48,000 ஓட்டு வாங்கலாம், டெபாசிட் வாங்கலாம். அதை தாண்டி ஜெயிக்கல முடியாது, யாருக்காலே வாரி விடலாம். புரியுதா? புரியுது. அதுவும் சீமான் 2021லயும் 2019, 23ல இருந்த அந்த பவர் இப்போ பார்த்தா தாவேகா வந்த பிறகு அவருடைய அரசியல் மற்ற விஷயங்கள் பார்க்கும்பொழுது பெரிய பரபரப்பாக பேசக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. ஏன் சோர்ந்துட்டாரா சார்? ரொம்ப என்னன்னு தெரியல. அவர்கள் தம்பிகள் தான் வீடியோ போட்டுக்கிட்டு வீடியோவில் பரபரப்பாக இருக்கிறாங்க, விஜய் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் போல இங்கே இவங்க அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி பொலிட்டிக்கலாக சீமான் வந்து இன்னைக்கு பேசுகிறாரு, இந்த பேட்டி கொடுத்துருக்காரு, பயங்கர பரபரப்பு இங்கே அப்படின்னு சமீப காலமாக நான் பார்க்குறேன். இல்லை, கடைசியாக அந்த அறிக்கை வந்துச்சு, இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் ஒரு பரபரப்பான அருமையான அறிக்கை. அந்த அறிக்கையை கூட ஊடகங்கள் பெருசாக அவருக்கு இது பண்ணல. அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விட்டார், இந்த கூட இருக்கிற செவ்வாழை சிபிஎம் அறிக்கை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி
ஒரு நல்ல அறிக்கை சீமான்ட்டேருந்து வந்தது. அதனால் சீமான் ஒரு சீட்டுன்றப்பவே இதை ஒரு அதிகாரி எனக்கு போட்டு கேட்டாப்புல, இது வந்து மத்திய உளவுத்துறைக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த இடத்துல இந்த இதில் வந்து எழுதுறவங்க இந்த மாதிரி நம்பத்தகாத விஷயங்கள்லாம் பல இது எழுதிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை வந்து நம்ம கடந்து தான் போகணும். ஏன்னா 22% வாக்குகள் ப்ளஸ் 18% என்டிஏ உடைய வாக்குகள் சேர்ந்தா கிட்டத்தட்ட 40% வச்சிருக்கிற அதிமுக கூட்டணி 35 சீட்டு தான் ஜெயிக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சிருக்காங்கன்னே தெரியாத தாவேகா, அதாவது 25ன்றாங்க, 22ன்றாங்க, 23ன்றாங்க, அவங்க 70 சீட்டு ஜெயிப்பாங்க. இது காமெடியாக இருக்குல்ல. இன்னொன்று திமுக 90 சீட்டுன்றாங்க. திமுகவுடைய வாக்குகளை பெரும்பாலும் தாவேகா பிரிக்க போகுது. திமுக 60-70 சீட்டு ஜெயிக்கலாம். என்டிஏ கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிக்கிற நிலைமைக்கு வந்துடும். இவர் 2-3 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா பெரிய விஷயம் தாவேகா. இதுதான் இன்னைக்கு சுச்சுவேஷன். நாளைக்கு எதாவது மாறலாம். அதனால் இன்னைக்கு நான் சொல்கிற சுச்சுவேஷன் இதுதான். ஏன்னா திமுகவுடைய பெரும்பாலான 18% வரைக்கும் திமுகவுடைய கோர் ஓட்டை விஜய் பிரிக்கிறார். விஜய்க்கு போகிற ஓட்டில் அந்த 25%னா 18% கிட்ட டிஎம்கேவுடைய கோர் ஓட்டு, ஒரு 7% இவங்கள்ட்ட இருந்து பிரிக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 25%, அவங்க ஒரு 30%, இவங்க ஒரு 35%னால இவங்க அடிச்சிடுவாங்க. 2016 மாதிரி வந்துடும். அன்னைக்கு சின்ன மக்கள் நல கூட்டணி, இன்னைக்கு பெரிய மக்கள் நல கூட்டணி. யாரு? விஜய். அவ்வளோதான். பெரும் மாற்றம் எதுவும் வராது. சீமான் வழக்கம் போல அந்த 8% காப்பாத்திட்டாருன்னா அவருக்கு மரியாதை. அந்த ஓட்டு எங்களுக்கான ஓட்டு, சீமானுக்கான ஓட்டு, அது விஜய் நாம் தமிழர் கட்சிக்கான ஓட்டுன்னு வரும். 10% வாங்கினார்னா பரவாயில்ல, வளர்கிறார்கள், இவர்களுடைய கருத்துகளும் ஏற்கப்படுகிறது அப்படின்னு. ஆனால் 6%ஓ 5%ஓ போயிட்டாருன்னா விஜயுடைய தாக்கம் தான் இவங்களுக்கு, விஜயுடைய வாக்குகள் தான் வாங்கினாங்க, இவர்கள் இது வந்து தேய்ந்து வருகிறது, இவருடைய அரசியலை மறுபரிசீலனை பண்ணணுன்ற மாதிரி வந்துடும். கட்சியோட இதே இறங்கிரும் ஃபுல்லா. ஒரு சிராக் பஸ்வான் 8% வச்சுக்கிட்டு, 8 கூட கிடையாது, 6.7 நம்ம தான் வச்சுக்கிட்டு 29 சீட்டு நின்று 19 தொகுதிகள் ஜெயிக்கிறாரு. 20 தொகுதிகள் நினைக்கிறேன் சார். இருக்கலாம், 20 தொகுதி. நான் சரியா ஃபுல்லாக எடுக்கல. அப்போ 20 தொகுதி ஜெயிக்கிறாரு. எம்பிகளில் 2-3 எம்பிகள் இது பண்ணி மத்திய இணை அமைச்சராகவும் இருக்காரு. இங்கேயும் அமைச்சரவையில் பங்கு இருக்குது. இந்த வேலையை சீமான் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, என்டிஏ கூட்டணிக்கு வாங்க, பெரிய அளவில் சீட்டு தரோம், நில்லுங்க, கூட்டணி ஆட்சி வந்தால் நீங்கள் தான் ஒரு இதுன்னு. அப்படி இல்லைனாலும் 30 கிட்ட கொடுத்தாங்கன்னா ஒரு 20 ஜெயிச்சாருன்னா கூட அவங்க கணக்கை துவங்கிடுவாங்க. ஆனால் மறுத்துட்டு நான் இப்படி தான் நிற்பேன்ற மாதிரி வந்துட்டார். அதனால் 4வது அணியாக சீமான் என்ன தான் போட்டி போட்டாலும் 8% தக்க வச்சதுனால வெற்றி அவருக்கு அப்படின்றது நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா இதை வந்து நம்ம மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படிங்கிறப்போ இதை வந்து நம்ம கடந்து போக முடியாது. ஒருவேளை மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்டாக இருந்தால் தான் கடந்து போக முடியாது. இந்த செய்தி வந்து மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்னு ஊட்டி இருந்தாங்கன்னா அதெல்லாம் கடந்து போகலாம், தப்பு கிடையாது. நீங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. மத்திய உளவுத்துறை எங்கேருந்து எடுப்பாங்க? அவங்க தனிப்பட்ட முறையில் ரொம்ப சீக்கிரட்டாக எடுப்பாங்க. மத்திய உளவு குழந்தைத்தனமாக எடுத்தால் கூட இந்த மாதிரி வராது. ஏன்னா சீமானுக்கு ஒரு சீட்டுன்றாங்களே. அப்போ தாவேகாக்கு 70 சீட்டு சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி சொல்லையே சார். இல்லை, நான் அவங்களாவது நான் 30% 40% உருட்டுறான்னு வச்சுக்கோங்க. இவங்க 8% தானே. சீமானே 24%ன்றாரு இந்த தடவை. 24%, 3/24, மும்மடங்கு வேகம்ன்றாரு. அப்படி பார்த்தா கூட ஜெயிக்க முடியாது. அதுலேயும் ஒரு 24 ஓட்டுங்கிறது அவ்வளோதான். 100 ஓட்டில் 24 ஓட்டு விடும். அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி? சரி சார், இதனை தொடர்ந்து இந்த மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்ன்றாங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட்ல நேற்று உதயநிதி அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு, எங்க போனாலும் என்னை வந்து மகளிர் வந்து அவ்வளோ உற்சாகமா வரவேற்கிறாங்க, இந்த முறை 200 சீட்டு கன்ஃபார்ம் சொல்லியிருக்காரு சார். அவர் பாவம் இப்போ சமீப காலமாக திமுக சொல்றது இல்லை தெரியுமா? இல்லையே சார், சொல்றது இல்லை. ஓகே, 234 ஜெயிப்போம்னாங்க, அப்புறம் 200 நிச்சயம்னாங்க. 200 நிச்சயம்னா அப்போ எங்களுக்குலாம் எவ்வளோ சீட்டுன்னு கூட்டணி கட்சிகள் கேட்டுச்சு. இல்லை திமுக கூட்டணி 200 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னாங்க. இப்போ சமீபமாக தாவேகா அது இது பல பிரச்சனை, என்டிஏலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னா அதை சொல்கிறத நிறுத்திட்டாரு, முதல்வரே நிறுத்திட்டாரு. இது ஒரு பார்ட்னா இவர் பாவம், இவருக்கு எழுதி கொடுக்குறது தானே. கதா சொன்ன நான் ஜாதி கட்சியில் போய் கவுண்டர்னு 19 தடவை பேசுகிறாருன்னா அது வேற இப்போ பெரிய சர்ச்சையாக ஓடிட்டு இருக்கு சார். ஒரு சமூக நீதி கட்சி நாங்கள் அதை பேச மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கே போய் சமூக நீதினு பேசிக்கிட்டே அவர் பேரோட சேர்த்து கவுண்டர் சொல்லிட்டு இருக்காருன்னா இவருக்கு யார் கவுண்டர் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரில. இவர் கவுண்டர் எல்லாம் பெஞ்சுக்கு அடியில் அதுக்கு அடியில் தான் இருக்குது. முக்கியமான விஷயத்தில் கவுண்டர் பாயிண்ட்டு அவருக்கு தெரியல, அதனால் கவுண்டர்னு சொல்லி சர்ச்சையில் மாட்டியிருக்காரு.
இன்னொரு பக்கம் நேற்று சொல்லியிருக்காரு, மதவெறியை வீழ்த்த பார்க்கிறார்கள், ம். தமிழகம் அதற்கு இடம் கொடுக்காததுன்னு. இது எல்லாம் எழுதி எழுதி பேசிக்க வேண்டியதான். இவர்கள் ஒருத்தர் பேசுறாருன்னா அந்த பேச்சு பேசு பொருளா மாறணும். குறைந்தபட்சம் விஜய் பிளாஸ்ட்னா கூட பேசு பொருளா மாறுது. ம். ஆனா இங்க இவருது வந்து யாருமே கட்சிக்காரன் கூட இப்படி பார்த்துட்டு இப்படி கலைஞ்சு போயிட்டே இருக்கிறான். என்னையா பேசுற நீ அப்படின்ட்டு போறான். பேசுவார்ப்பா, அவருக்கு ஏதாவது எழுதி கொடுப்பாங்க, அதான் பேசுவாருன்ற மாதிரி. அப்படி இருக்கும் பொழுது 200 சீட்டுன்றதும் அவர் வந்து மறுபடியும் எங்கே போனாலும் பெண்கள் கூட்டம் வருது. அதெல்லாம்னா திமுக கூட்டங்கள்ல எப்படி கூட்டப்படுது, அவர்கள் எப்படி வந்து நிற்கிறாங்க. ரோட் ஷோன்ற பேர்ல விஜய் கூட போய் போட்டி போடலாமா? போடாது. போட்டி போட்டு நீங்க நடந்து போறீங்க, ஒரு 3 பேர் செட் பண்ண ஆள் தான் வந்து கையெழுத்து வாங்குறாங்க. 5 பேர் வந்து காமெடி, செம காமெடியா இருந்துச்சு அவர் செய்யும்போது. 5 பேர் வந்து நின்னுட்டு கை கொடுக்குறாங்க. பெரும் கூட்டமே வந்துச்சுன்னு திடீர்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துடணும். நம்ம பலம் என்னன்னு தெரியும். அந்த மாதிரி ஐடியா கொடுக்கணும். இங்கே வான்னு கூப்பிட்டு போட அவன் போகிறான், எவ்வளோ கூட்டம் வருது. இங்கே 5 பேர் வச்சுட்டு வந்துட்டு எல்லாம் எடுத்து அசிங்கப்படுத்துறதுக்கா? ஏதோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் நம்ம பேச்சை கேட்கறதுனால பெருசாக போட மாட்டேங்கிறாங்க. எவனா ஒருத்தன் போட்டு கிண்டல் அடிச்சான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே தெரியும் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப். இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு அவங்க தானே இருக்காங்க, வாரியர்ஸ் தானே பெரும்பாலும் இருக்காங்க. நாம் திமுக போட்டு அடிக்கிறது யாரு? நாம் தமிழரும் டிவிக்கு இவங்க தான். நாம் தமிழர் கூட ஸ்பீடு குறைச்சிட்டாங்க. எதாலும் இந்த வாரியர்ஸ் தான் போட்டு அடிக்கிறாங்க. இவங்க ஐடிவிங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஏடிஎம்கே. அப்போ இவங்க போட்டு அடின்னு அடிக்கிறாங்க வாரியர்ஸ். அப்போ நீங்கள் கொஞ்சம் மாட்டினாலும் வச்சு செஞ்சு விட்டுறாங்க. அதுவும் இப்போ ஏஐலாம் வந்துடுச்சா, அதுவா ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் ஆகிடுது போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேகத்தை இவங்களால கூட ஈடு கொடுக்க முடியல. வாரியர்ஸ் இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக தயார் பண்ணால் அவனை வேறு மாதிரி போவோம். நீ தயார் பண்ணுறதுக்கெல்லாம் ஆண்ட்ராய்டு செல்லாக கொண்டு வரணும். பட்டன் செல்லு கொண்டு வந்தானா அவன் அமைக்கி பார்க்குறான். பேட்டரி மட்டும் சார்ஜ் நிற்குது. அதை தாண்டி இன்கமிங் அவுட் கோயிங் மட்டும்தான். இதை வச்சு என்ன பண்ணுறது? அதை வச்சு தூக்கி போட்டு போயினே இருப்பான். இவரு காலாகிரகத்திலே எங்களை பூட்டி வையுங்கள், என்ன சொன்னார் அவர், பாப்புலர் நெருடா என்ன சொன்னார்னு நாஞ்சில் சம்பத் பேசினார் வச்சுக்கிங்க. அப்படியே கேட்டுனே இருப்பான். அவனுக்கு பிடிக்கல வச்சுக்கிங்க, டிவிக்கேன்னு ஆரம்பிச்சிடுவான். டிவிக்கே என்னன்னா புரிஞ்சுக்கணும், இவனுக்கு பிடிக்கல, அப்போ மாற்று சப்ஜெக்டை மாற்று. உடனே விஜய் இன்று ஆழகால விஷமாக இன்று தொண்டையில் அடைத்து கொண்டிருப்பது போல் திமுகவின் தொண்டையில் அடைத்து கொண்டிருக்கிறானா தலைவா விஜய் சொல்லிட்டீங்க அப்படின்னு. இப்படி தான் போகும். இதை தாண்டி பொலிட்டிக்கலாக அவர்களை தயார் பண்ணுறது, தேர்தலில் நிற்கிறதுக்கான வேட்பாளர்கள், கட்சி நிர்வாகிகளை தயார் பண்ணுறது, இந்த வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் விட்டாச்சு. இப்படியே மேலே அப்படியே விட்டுனுக்குறாங்க. கார் கொடுக்குறோம், பைக் கொடுக்குறோன்னு. உங்களோட ஓட்டுகளை நீங்கள் காப்பாற்றிக்க, இல்லைனா உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணுறாங்க. ஸோ கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு சார். இன்றைக்கு திரு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள். உங்களுடைய பார்வையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணல் அம்பேத்கர் நீங்கள் இன்றைக்கி இந்தியாவில் தவிர்க்க முடியாத தலைவர். அதாவது வலதுசாரி தலைவர்களானாலும் சரி, கம்யூனிஸ்டுகளானாலும் சரி, அல்லது எந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் பாராட்டப்படுகின்ற, போற்றுகின்ற ஒரு தலைவர்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான். அம்பேத்கர் வந்து நீங்கள் நவீன இந்தியாவுடைய ஒரு சிற்பி அப்படின்னு சொல்லலாம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்தியாவிற்காக பாடுபட்ட அப்பொழுக்கற்ற தியாக தலைவர்களில் அம்பேத்கர் முதன்மையானவர். அவருக்கு அப்போவே சுதந்திர போராட்டம் நடக்கிற காலத்திலேயே 30கள் 40கள்லேயே இன்றைய மதிப்பில் 35 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு அவரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வெள்ளைக்கார கவர்மெண்ட் ரெடியாக இருந்தது. அவருடைய படிப்புக்கு அந்த அளவுக்கு நாலேஜ். ஆனால் முடியாதுன்ட்டார். மக்களுக்காக சேவை பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட அம்பேத்கர்? அந்த கிராமத்தில் தீண்டாமைக்கு ஆளாகி வெளியூருக்கு போய் படிச்சுட்டு ஊருக்கு வராரு. அவரும் அவங்க அண்ணனும். வரும் பொழுது யாரோ பசங்க, உயர் ஜாதி பசங்க அப்படின்னு நினச்சிட்டு வண்டிக்காரன் ஏற்றிடுறான். ஏற்றிட்டு அப்படியே பேசிட்டே வரான். தம்பி எங்கேப்பா இருக்கீங்க, எந்த ஊர், யார், அப்பா அம்மா யாருன்னு. இவங்க சொன்ன உடனே கீழே இறங்கி வண்டியோடு சாட்சி விட்றான். அப்படியே போய் அந்த ஆற்றுலேயே அதில் போய் விட்றாங்க. அதற்கு பிறகும் தண்ணீர் எடுக்கிறதுல பிரச்சனை, கிணத்துல அது பயன்படுத்துறது. ஒரு தடவை தண்ணி எடுத்து அதிலே கொட்டுவார் அம்பேத்கர். இப்போ தீட்டாயிடுச்சுல, இப்போ என்ன பண்ணுவீங்க பார்க்கலாம்டா அப்படின்னு. அது ஒன்று பண்ணுவார். இதெல்லாம் வந்து அந்த வெயிட்டிங் ஃபார் வீசான ஒரு புக்கு வச்சுருந்தேன். அதை வந்து இன்னைக்கு அமெரிக்காவோட சோஷியல் ஸ்டடீஸில் ஒரு சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க. ஆமாம், இந்தியாவுடைய நிலை எப்படி இருந்தது, நிலப்பிரபுத்துவ சமுதாயம் இந்தியாவில் இருந்த பொழுது தீண்டாமை எந்த அளவுக்கு இருந்ததுன்றது அம்பேத்கர் நேரடி உதாரணம். இன்னொன்று நான் சொல்கிறேன், ஒரு சாதாரண ஆள் கூட ஒரு திருமணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் பிடிச்சி பெரிய அளவில் பண்ணுவாங்க. அம்பேத்கருக்கு திருமணம் எங்கே நடந்தது சொல்லுங்கள்? அவரோட வீட்டுக்குள்ளேயே நடந்துச்சா? மீன் மார்க்கெட்டில். ஓகே. அந்த ஊரில் இருக்க ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கொடுக்குற இடம் மீன் மார்க்கெட்டு. வேற எங்கேயும் அவர்களுக்கு அனுமதி கிடையாது. நைட்டு 2 மணி, அதாவது நைட்டு 10 மணி 11 மணிக்கு மேலே ஆரம்பித்து
4 மணிக்குள்ள முடிச்சுட்டு கொடுத்துடணும். 4 மணிக்கு மேல மீன்லாம் வந்துடும் விற்பனைக்கு. அதுக்குள்ளேயும் கல்யாணத்தை முடியணும். மீன் மார்க்கெட்ல ஒரு திருமணம் நடந்தது. அப்பேற்பட்ட அம்பேத்கர். ரொம்ப யங் ஏஜ்லேயே பண்ணிட்டாங்கல்ல. ஆமா, அப்பேற்பட்ட அம்பேத்கர். அப்போ அவருடைய தீண்டாமையை நேரடியா அனுபவிச்சவர். அப்படிப்பட்டவர் அந்த அவருடைய சிந்தனைகள் மற்ற விஷயங்கள்னால அவர் வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷனுக்கு அவர் தான் ஒரு தலைவராக கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுல அவரும் அவருடைய குழுவும் பெரும் பங்கு. என்ன விஷயம்னா, கான்ஸ்டியூஷனில் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியும் உருவாக்கி. 10 வருஷம் கழிச்சு வேற ஒரு சூழ்நிலை வரும், வேற ஒரு இது வரும். 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது இன்னும் மாறி இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி முன்னோக்கிய சிந்தனையோட தான் அந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது. அதில் நம்முடைய அமைப்பு முறைகள் எப்படி, பார்லிமெண்ட்ரி மெத்தடா இல்லை அமெரிக்கா பிரசிடென்ட் மெத்தடா? ஆரம்பத்தில் இவர் பிரசிடென்ட் மெத்தட் பெஸ்ட்டுன்னு நினச்சவர், அப்புறமா பார்லிமெண்ட்ரி மெத்தட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மாற்றுறாரு. இதில் நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த இப்போ ஜனாதிபதி பிரச்சனை வந்தால் கூட பேசணும். பாராளுமன்றம் சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தை கொண்டது. சட்டம் இயற்றுகின்ற அதிகாரத்தை கொண்ட பாராளுமன்றத்துக்கு மக்களவையிலும் மாநிலங்களவை மூலமாக எம்பிகள் வருகிறார்கள். மக்களவை எம்பிகள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மாநிலங்களவை எம்பிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இவர்களை வழிநடத்துவது பிரதமர், அந்த அமைச்சரவை. அந்த அமைச்சரவை சட்டம் இயற்றுகிற அதிகாரம் இருக்கு. இதை அங்கீகரிப்பது கான்ஸ்டியூஷன் ஹெட் ஜனாதிபதி. இந்த கான்ஸ்டியூஷன் ஹெட் ஜனாதிபதிக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கும் தான் கவர்னர்கள். கவர்னர்கள் வழிநடத்துபவர்கள், நெறியாள்பவர்கள். நெறி தவறி போகும்போது அதை கரெக்ட் பண்ணுறவங்க. எனக்கு என்னென்னு இது ஸ்டேட்டு செயல்பட முடியாது. அதற்கு ஒரு கடிவாளம் மாதிரி கவர்னர்கள். கவர்னரும் எனக்கு என்னென்னு செயல்பட முடியாது. அதுக்கு தான் 200, 201 ஆர்டிகல் இதெல்லாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஒரு செட்டப்பு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இடஒதுக்கீடு, அது வந்து அம்பேத்கருடைய இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த பேலன்சிங் ஆஃப் பவருங்கிறத கரெக்டாக இது பண்ணார். எங்கேயும் கௌரவ குறைச்சல் இருக்கக்கூடாது. நீங்கள் இது எல்லாம் இந்த மாதிரி செட்டப்போட சேர்ந்து அந்த சட்டம் இயற்றுகின்ற பார்லிமெண்ட்டும் ஜனாதிபதியும் எந்த வித இதுக்கும் இதாகக்கூடாதுன்னா அதை வழி நடத்துகிற நெறிப்படுத்துகின்ற இதுவாக உச்சநீதிமன்றம். அதனால தான் அதை 3ஆ பிரிச்சிருப்பாரு. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரின்றத 3த்தையுமே அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, பவர் செக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பவர் செக் வந்து கரெக்டாக இழுத்துக்கிட்டு நிற்கும். எதுவும் வெளியும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. அந்த மாதிரி ஒன்று. ரெண்டாவது, இந்த மெத்தடு அப்படியே மாநிலங்களில் மாநில நீதிமன்றங்கள் இந்த மாதிரி. அதே சமயத்தில் நீதிமன்றமும் எனக்கு என்னென்னு பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த ஆர்டிகல் 143 இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி 3 படைகளுக்கும் தனித்தனி தளபதிகள். அவர்களுடைய முப்படைக்குடைய தலைவர் வந்து ஜனாதிபதி. ஆமாம். அப்போ ஜனாதிபதி தன் இஷ்டத்துக்கு இயங்க முடியாதுன்றதுக்கு அவரை கட்டுப்படுத்துகிற அமைப்பு சட்டம், இது பார்லிமெண்ட்டு, பிரதமர், அந்த அமைச்சரவை. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே யாரும் மீறாத அளவுக்கு இப்போ தான் முப்படைக்கு ஒரு தளபதியை இவங்க நியமிச்சாங்க. முன்னாடி கிடையாது, தனித்தனியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட காலத்திலேயே வந்த ஒரு அம்பேத்கர் இல்லாதனால தான் பாகிஸ்தான் ஒரு மதவாத நாடாக மாறி இன்னைக்கு ஆர்மியோட கண்ட்ரோல்ல, இன்னைக்கு ஆர்மி தலைவர் இன்னைக்கு பதவி இருக்கிறார். ஓகே, அவருக்கு வானளாவிய அதிகாரம் வாங்கல, அது கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றம் கூட அவர் கேள்வி கேட்க முடியாது. ஓகே, அணுசக்தி இயக்குற அதிகாரம் அவருக்கு தான் வானளாவிய அதிகாரம், எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப மோசமா பாகிஸ்தானை இன்னும் மோசமான நிலைமைக்கு கூட்டு போகும். அப்போ அந்த மாதிரி சிஸ்டம்லாம் நம்மள்ட்ட கிடையாது. நம்ம ஒரு பக்காவான ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள இயங்குறோம். நமக்கு கொடுக்கப்பட்டதுல முக்கியமான அம்பேத்கர் இயக்கத்துல முக்கியமானது என்னன்னா, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த ஆர்டிகல் 21. இது வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் எந்த மாநிலத்துக்கும் போகலாம், எங்க வேணாலும் செய்யலாம். ஆமாம், உங்களுடைய அடிப்படை உரிமை. அதில் பல இது கொடுத்துருக்காங்க. எந்த மதத்தையும் தழுவலாம், எந்த மதத்தை விட்டு வெளியே வரலாம், எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளலாம், எந்த மொழியையும் நீங்கள் வந்து அதில் தேர்ச்சி அடையலாம், வேற்றுமொழி பெண்களை நீங்கள் மணக்கலாம், வேற்று இதில் போயிட்டு நீங்கள் தொழில் தொடங்கலாம், பீகார்லேருந்து இங்கே வந்து ஓட்டுரிமை வாங்கலாம், பிஜேபிக்கு ஓட்டு போடுவார் என்பதற்காக ஓட்டுரிமையை மறுக்க முடியாது. இந்த மாதிரி பல உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அம்பேத்கர் மிக தெளிவாக இந்த கான்ஸ்டியூஷன் இது கொடுத்த ஒரு அந்த உரிமையோட சேர்த்து சார் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த ஆர்டிகல் 31 அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷனல் ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேபியஸ் கார்பஸாக இருக்கட்டும், குவா வாரண்டோவாக இருக்கட்டும், அந்த மேண்டமஸாக இருக்கட்டும், அந்த உரிமையை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷனரி அவர்கிட்ட இருந்துச்சு. நான் ரொம்ப எல்லாருமே சொல்றது வந்து அந்த ஹார்ட் அண்ட் சோல் வந்து அந்த கான்ஸ்டியூஷனல் ரிட்ஸ் தான். அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த ஒரு அதிகாரம் எங்கே மீறப்படுகிறதோ அங்கே நீதிமன்றம் தலையிடுவதற்காக தான் நீங்க சொன்னதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் ரிட்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது இல்லாமல் பட்டியலின மக்களுக்காக இரட்டை
தொகுதின்னு இரட்டை வாக்குரிமைன்னு ஒன்று கொண்டு வந்தார். ம். பிற்காலத்தில் தான் அது தனி தொகுதி. தனித்தொகுதியாக மாறிடுச்சு. அப்போ தனி தொகுதிகள்ன்றது இதுன்னு பர்சன்டேஜ். அப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்றதுலாம் பிற்பாடு அப்படியே வருது. என்னன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படின்னா ஒவ்வொரு கட்டத்திலையுமே மெருகேறி வருகிறது. யாரும் அதில் கை வைக்க முடியல. அதில் கை வைக்கணும்னா நீ 2 அவையில் பர்மிஷன் வாங்கணும், ஜனாதிபதியோட ஒப்புதல் வாங்கணும். அதுலேயும் பிரச்சனை வருதுன்னா உச்சநீதிமன்றம் தலையிடலாம். அப்படின்றப்போ கான்ஸ்டியூஷனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. இதில் இந்த குடியுரிமை சட்டம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, தவறான பிரச்சாரங்கள் நடக்குது. எனக்கு என்னன்னு குடியுரிமை சட்டத்தை பண்ண முடியாது. குடியுரிமை சட்டன்றது கொடுக்கறது, எடுக்கிறது இல்லை. அதையும் இவர்கள் இங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதனால் இதை நீங்கள் நல்லா ஊன்றி படிச்சீங்கன்னா அம்பேத்கருடைய ஆழ்ந்த ஞானம் நமக்கு தெரியும். இதில் காந்திக்கு ஒரு கருத்து இருக்கும், நேருக்கு ஒரு கருத்து, லால் இவர் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு கருத்து இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு எல்லோருடைய இது பண்ணார். ஆனால் அவரை காங்கிரஸ் வாழ விடவில்லை. அமைச்சரிலிருந்து நீக்கினார்கள். ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் வெளியில் வந்து குடியரசுக் கட்சி ஆரம்பித்தார். காங்கிரஸுக்கு இந்த காங்கிரஸ் இருக்க வரைக்கும் இதாக லெவலுக்கு போனார். அதனால் அம்பேத்கருடைய வாழ்வும் எழுச்சியும் பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்களுக்காகவே உழைச்சது. பெருவாரியான மக்களுக்கான நல்ல ஒழுங்கான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு இவங்க இப்போ கூட அரசு பாரதி பேசினார, இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வராரு விஜய், அந்த மூஞ்சியை வச்சு உருவகேலி செய்கிற விஷயங்கள், உருவகேலியோ இந்த சமூகத்தில் பிறந்தவங்க தான் அறிவு இருக்குன்றதோ, இல்லாட்டி இந்த மாநிலத்தில் பிறந்தவங்க தான் அறிவு இல்லை, இந்த மாநிலத்தில் பிறந்த அறிவுன்றதோ உலகத்தில் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. மகாராஷ்டிராவில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர் உலகுக்கே எடுத்துக்காட்டாக அரசியலமைப்பு நம்பர் 1 ஸ்காலர் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு டைம்ஸ் ஆனவோ ஃபோர்ப்ஸ் அவருக்கு தெரியாத மொழிகள் கிடையாதுங்க. சமஸ்கிருதத்தில் அவ்வளோ புலமைங்க அவர். அவ்வளோ ஒரு இது அவர். இத்தனைக்கும் அவர் சமஸ்கிருதம் யாருது? அவர் பிராமணர்களோடது. அதனால அவர் வந்து அவ்வளோ மொழிகள் கட்டுறாரு, அவ்வளோ ஒரு ஆழ்ந்த இது, அவ்வளோ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கு தான் பெரிய அளவில் அவர் செட்டில் ஆகி எங்கேயோ போயிருக்கலாம். திவான்ன்றாங்களா அந்த மாதிரிலாம் போயிருக்கலாம். இல்லை இந்திய சுதந்திரத்துக்கு எதிராக ஏதோ இங்கே இந்த நீதி கட்சியெலாம் உருட்டியிருந்தாங்களே, இந்த மாதிரிலாம் போயிருக்கலாம். அவர் எதுக்குமே தயாராக இல்லை. இந்தியா சுதந்திரம் அடையணும், சுதந்திரம் அடைஞ்சது இந்தியா இப்படி மாறணும், அது இப்படி வரணும், வருங்காலத்தில் இந்த மாதிரி போகணும், அது வரைக்கும் இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படிலாம் அவர் கனவு கண்டார். அவர் கண்ட கனவுல நிறைவேறாதுன்னா இடஒதுக்கீடு ஒரு கட்டத்துக்கு மேலே தேவைப்படாதுன்னு நினச்சாரு. ஆனால் இவர்கள் யாரையும் வாழ விட மாட்டார்கள். இத்தனை 75 ஆண்டுகளாகியும் இடஒதுக்கீடு தேவை இன்றும் இருக்கிறது. இடஒதுக்கீடை பற்றிய தவறான புரிதலும் இன்னைக்கு இருக்குது. அதையும் அம்பேத்கர் போன்றவர்களை படித்தால் தெரியும். அதனால எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் அம்பேத்கர் அப்படின்றதுல யாருக்குமே மாறுபட்ட கருத்து இருக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.